நிறைய திறமை இருந்தும் இங்கிலீஷ் சரியா பேச வரலன்னு சொல்லிட்டு ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை வேற யாருக்காவது விட்டு கொடுப்பீங்களா? கண்டிப்பா விட்டு கொடுக்க கூடாது. ஆஃப்டர் ஆல் இங்கிலீஷ் ஒரு மொழி தான். நீங்க உங்களுடைய இங்கிலீஷை தங்கு தடையின்றி தயக்கமின்றி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கொஞ்சம் பாருங்க. இங்கிலீஷ் ரீட் ரைட் ஸ்பீக் நோ. I can read and write English but I can't speak it well. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எவ்வளவு அழகா கரெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி, சாட் ஜிபிடி, ஜெமினி போன்ற ஏஐ இருக்கு, அதுலயே இங்கிலீஷ் கத்துக்கலாமே, இப்ப இது எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு கோர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் சூப்பர் நோவா ஏஐல கோர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க இங்கிலீஷ் லெவலை ட்ரெஸ் பண்ணி உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு மைண்ட்ல நடக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வேகப்படுத்துறதுக்கான பயிற்சிகளை கொடுப்பாங்க. ஃபைனலா உங்களை ஏஐ கூட இங்கிலீஷ்ல பேச வச்சு உங்களுடைய கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுவாங்க. இது தவிர உங்களை மானிட்டர் பண்ண, உங்களை அக்கௌண்டபிளா வைக்க ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இவ்வளோ டெடிகேட்டடான கோர்ஸ்ல சாட் ஜிபிடியோ, ஜெமினியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ, யூடியூப்லயோ கிடைக்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்காவுடைய வரி விதிப்பு ட்ரம்ப் அப்படின்னாலே டாரிஃப் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ பேசும் பொருளாயிடுச்சு. போன நவம்பர்ல இருந்து இந்த கடந்த ஒரு 8-10 மாத காலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தலைப்புச் செய்திகளில் உலகம் முழுக்க இருக்கிறது அப்படின்றது ட்ரம்ப் மற்றும் அவருடைய டாரிஃப். இப்போ பல நாடுகள் ஒரு நாட்டுக்கு இடையே இல்லை ஐரோப்பிய யூனியன் போன்ற ஒரு பிளாக்குக்கு நடுவில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப காலமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்மளுடைய ஜனவரி 26 குடியரசு தின அன்னைக்கு கையெழுத்தாகி அது பெரிய லெவலில் பப்ளிஷ் ஆனதை நம்ம பார்த்தோம். பட் அதோடைய துவக்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2007 நம்ம ஆரம்பிச்சது. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஆரம்பிச்சது. 20 வருடம். ஏன்னா நமக்கு அர்ஜென்சி கிடையாது. அமெரிக்கா மிக முக்கியமான வர்த்தக கூட்டாளி. ஒரு பக்கம் சைனாக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம். அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு மிஷின் அப்படியே போயிட்டு இருக்குப்பா ஸ்மூத்தாக, எதுக்கு போய் அலட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு யாருமே இது பண்ணல. இன்ஃபேக்ட் நம்மளோட கார்மெண்ட்ஸில் இருக்கவங்க கூட ஐரோப்பிய மார்க்கெட்டை பெரிய லெவலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணல. ஏன்னா ஜிஎஸ்பி பெனிஃபிட்ஸ் அந்த டைமில் நமக்கு ரத்தாச்சு. இப்போது இந்தியாவுடைய முதல் ஆக்ஷன், அமெரிக்கா விதித்த வரி விதிப்புக்கு பிறகு இந்தியாவுடைய முதல் ஆக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா எல்லா நாடுகள்கிட்டையும் பேசி பேச்சுவார்த்தையை விரைவு பண்ணி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒமான் கூட போட்டது, நியூசிலாந்து கூட போட்டது, பிரிட்டன் கூட போட்டது, யூகே கூட. ஸோ இந்த 3 மிக முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் போட்டோம். பட் இந்த 3த்தையும் நம்ம சேர்த்து பார்த்தா கூட அமெரிக்காவுக்கு நிகரான வர்த்தகமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ அமெரிக்காவை அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த 50% வரி விதிப்பை இந்தியா பேலன்ஸ் பண்ணணும், நம்ம ஏற்றுமதியாளர்களை காப்பாற்றணும், ஆல்டர்னேட் மார்க்கெட் வேணும் அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ட்ரேடிங் பிளாக். அப்போ அந்த ட்ரேடிங் பிளாக் கூட தான் இப்போ நம்ம அவசரமாக பண்ணுறோம். இதுக்கு மையப்புள்ளியாக இருந்தது ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப் இல்லைன்னா சத்தியமாக நடந்திருக்காது. இன்னொரு 10 வருடம் இவங்க பொறுமையாக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இஸ்ரேல் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், தாய்வான் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அரபு நாடுகளில் ஒரு 15 நாடுகள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது புது மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுன்ட்டு. இப்போ இந்த இடத்துல இந்தியா ஐரோப்பாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போன பிறகு இப்போ ஐரோப்பிய யூனியனோட வாசக்கதவுல போய் நிற்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஊடகங்களில் பாருங்க, இந்தியா இவ்வளோ பெரிய செயலை சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க, நம்மளுடைய பாகிஸ்தானிகள் இவ்வளோ பேர் ஐரோப்பாவில் இருக்கிறாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியல. உடனடியாக பாகிஸ்தான் இந்தியா போன்ற ஒரு ஐரோப்பிய யூனியன் அப்படின்ற அந்த ஒப்பந்தத்தை போடணும், வர்த்தக ஒப்பந்தத்தை போடணும், பாகிஸ்தான் மற்றும் ஈயோடைய வர்த்தக ஒப்பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் நிற்கிறாங்க. இந்த நாட்டோடைய பேசிக், ஏதாவது இங்கே வந்து அறிவு, மூளை, எங்கேயாவது மூளை முட்டில இருந்தால் கூட இது தெரியும். நீங்கள் உங்களோட நாட்டோடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு நாட்டை காம்படிஷனாக எடுக்கலாம், ரெஃபரன்ஸாக எடுக்கலாம், பெஞ்ச் மார்க்காக எடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் இந்த முட்டாள்களுக்கு இந்தியா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை உடனடியாக தாங்களும் பண்ணணும் அப்படின்றது தான் இது. ஒருவேளை இந்தியாவில் ஏதாவது புயல் தாக்குச்சு அப்படின்னா எங்கள் நாட்டில் ஏன் புயல் வரல, எங்களுக்கும் புயல் வரணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு அறிவிலி கூட்டம் தான் பாகிஸ்தான். இப்போது ஐரோப்பாவுடைய மிக முக்கியமானது அந்த ஜிஎஸ்பின்னு சொல்லக்கூடியது. ஏழை நாடுகள்கிட்ட அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அந்த வரி சலுகையை கொடுப்பாங்க. குறிப்பாக ஆயுத்த ஆடை ஏற்றுமதின்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் RMGயில் இந்த பெனிஃபிட் அப்படின்றது இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பட் இது இப்போ பாகிஸ்தானுக்கு எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. 2027 இவங்களுடைய ஜிஎஸ்பி ப்ளஸ்ன்ற சலுகை மாறுது. அது நிறுத்தப்படுது. ஒரு ரோல் ஓவர் ஸ்கீமாக
ஒரு கால நீட்டிப்பாக தான் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் புது ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்கள்லாம் வரும்பொழுது பாகிஸ்தானுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த முடிவு வந்து எடுக்கப்படும். ஆல் லைக்லி பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படாது. இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஏற்றுமதின்றது அவங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ், குறிப்பாக கார்பெட்ஸ் போன்ற இந்த ஏற்றுமதிக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் பெனிஃபிட்ஸ், கிட்டத்தட்ட 0% அதுக்கு உண்டான இறக்குமதி வரி. ஸோ இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா 5-10% இப்போ ஐரோப்பிய யூனியனில் டேக்ஸ் விதிப்பாங்க. இப்போ அதை நம்ம கம்மி பண்ணியிருக்கிறோம் இந்த எஃப்டிஏ மூலிமா. பட் எஃப்டிஏக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம ஒரு டிஷர்ட்டை $5 பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை ஐரோப்பிய யூனியன் ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு $6 அந்த இறக்குமதியெல்லாம் சேர்த்து, இறக்குமதி வரி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $7 போகும். ஆனால் பாகிஸ்தானால் ஒரு $5.50 கொடுக்க முடியும், பாகிஸ்தான் பங்களாதேஷால். இப்போ அவங்க உள்ள இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் எல்லாருமே சொல்கிறது அந்த இடத்துல நம்ம தொங்கிட்டு இருக்கோம், மிஸ் ஆச்சு, இந்த ஜிஎஸ்பி பெனிஃபிட் போயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஜவுளித்துறையை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்றதான் மிக முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சரி ஒரு வேளை வர்த்தக ஒப்பந்தமே போடுறாங்க, பாகிஸ்தானால என்ன கொடுக்க முடியும்? கழுதை, கொஞ்சம் கார்மெண்ட்ஸு, அப்புறம் ஜிகாதிகள். ஏற்கனவே ஐரோப்பா முழுக்க ஜிகாதிகள் பரவி இருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான்கிட்ட வர்த்தக ஒப்பந்தம் போட்டு இப்போ இந்தியா ஐரோப்பியனோட வர்த்தக ஒப்பந்தத்தில் 4 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கூட்ஸ், அதாவது ஹை வால்யூம் லோ வேல்யூ கூட்ஸ், இந்தியா தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் டெக்னாலஜி, குறிப்பாக டிஃபென்ஸ் மற்றும் மேரிடைம், இது போன்ற விஷயங்கள். மூணாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி, அதாவது ஐரோப்பிய யூனியனில் தேவைப்படக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இந்தியாவிலேருந்து போவாங்க. நம்மளோட ஐடி துறையை நம்ம இதுவாக சொல்கிறேன், நான் மிக முக்கியமாக சொல்கிறேன். டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, பெரிய அளவில் இங்கேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போவாங்க. பாகிஸ்தானில் டாக்டரோ நர்ஸோ கிடையாது, அங்கே வெறும் ஜிகாதிகள் மட்டும்தான் இருக்காங்க. ஒருவேளை படிச்சு யாராவது டாக்டர் நர்ஸ் ஆனாங்கன்னா அவங்களும் ஜிகாதிகளாக மாறிடுறாங்க. ஸோ ஐரோப்பிய யூனியனுக்கு பாகிஸ்தான்கிட்ட இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பயங்கரவாதிகளை மட்டும் அவங்க கொடுப்பாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு விடுவாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கழுதை ஏற்றுமதி பண்ணுவாங்க. பட் கழுதை கறியை வந்து சீனர்கள் தான் சாப்பிட்றாங்க, ஐரோப்பிய யூனியனில் எந்த நாடுகளும் சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி 4வது மிக முக்கியமான விஷயம் இந்தியா ஐரோப்பிய யூனியனோட இதில் ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு பண்ணுறது. கிட்டத்தட்ட 6000 ஐரோப்பிய நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறாங்க. பல நிறுவனங்களோட பேர் எடுக்கலாம். பட் பாகிஸ்தானில் கொண்டு போய் எங்கே நிறுவனங்களை போட முடியும், முதலீடுகளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு ஹை ரிஸ்க் நாடு, கண்டினியூஸாக பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, 25வது முறை ஐஎம்எஃப்ல கடன் வாங்கின ஒரே நாடு, பவர் கிரைசிஸ் பெரிய அளவுக்கு இருக்குது, அந்த ரூபாயோட மதிப்பு ஒன்றுமே கிடையாது, இராணுவத்துக்காக இருக்கக்கூடியது, எப்போ இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, இதை சுற்றி பயங்கரவாதிகளுடைய தாக்குதலும் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் ஐரோப்பிய யூனியன் போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட், 5வது மிக முக்கியமாக ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியாவுடைய எஃப்டிஏல. இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட், 140 கோடி மக்கள், யங்காக இருக்கக்கூடிய பாப்புலேஷன். இப்போ சைனாவும் 140 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் சைனாவுடைய கன்சப்ஷன் கம்மியாகிட்டு போகிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த செலவு பண்ணக்கூடிய அந்த ஆஸ்பிரேஷனல் யங் பாப்புலேஷன் அப்படின்றது கிடையாது. அப்போ இந்த இடத்துல யங் பாப்புலேஷன் இல்லாத இடத்துல நீங்கள் போய் மார்க்கெட்டில் பெருசாக பண்ணிங்கன்னா அது சேச்சுரேட்டட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். பாகிஸ்தானில் அதே ஒரு இளமையான நாடு தான், யங் தான். பட் பணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிச்சை எடுக்கிறதே தொழிலாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அங்கே போய் நீங்கள் முதலீடுகள் பண்ணி ஒரு ஹை வேல்யூ லக்ஸரி கூட்ஸு ஐரோப்பாவிலேருந்து இந்த ஒயின் சாம்பியன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால் பண்ண முடியாது. சிலிண்டரில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இயற்கை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸை பலூனில் பிடிச்சி போகக்கூடிய நிலைமையில தான் அந்த நாடு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ஒரு பெரிய மார்க்கெட்டும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், ஹுண்டாய் போன்ற பல நிறுவனங்கள் இப்போ மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக மொபிலிட்டி. இப்போ இந்தியாவிலேருந்து ஐடி துறையினர், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸு, ஆடிட்டர்ஸு, இப்போ ஐரோப்பா முழுக்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்தியாவோட ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ்ஸு, டெக்னிக்கல் குவாலிஃபைட் பீப்புள், மைனிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்க, சயின்டிஸ்ட்டு. பாகிஸ்தானில் யார்? பயங்கரவாதிகள், ஜிகாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, இந்த மாதிரி ஆட்கள் தான் போவாங்க. ஸோ மொபிலிட்டி அக்ரிமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது இருக்காது. இப்போ இந்த மொபிலிட்டி அக்ரிமெண்ட்டில்
இப்போ கடந்த ஒரு 10-20 பயங்கரவாத தாக்குதல் ஐரோப்பாவில் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 60% வந்து பாகிஸ்தானியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய குரூமிங் கேங், இளம் பெண்கள், குறிப்பாக யூகே போன்ற நாடுகளில் பல இளம் பெண்கள் சீரழிக்கப்பட்டதுக்கு இந்த குரூமிங் கேங் அப்படின்றது காரணம். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ கிளியரா இது ஒரு ஃபோமோ ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வந்து லாஜிக் எங்கேயுமே கிடையாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ இந்தியா பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் பண்ணணும், இந்தியா அணுகுண்டு சோதனை செஞ்சால் நம்மளும் செய்யணும், இந்தியா விமானம் வாங்கினா நம்மளும் வாங்கணும். இதுதான் இந்த முட்டாள்களுக்கான இதே தவிர ஐரோப்பிய யூனியன்ல இவங்களை சீண்ட கூட கிடையாது. எங்கேயுமே ஐரோப்பிய யூனியன் பாகிஸ்தான் கிட்ட போய் ஓகே உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க போய் ஐரோப்பிய யூனியனோட வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே யாருமே இவங்களை மதிக்கவும் கிடையாது. நம்மளது ஒரு ரூல் பேஸ்டா லாங் டேர்மா ஒரு வளர்ந்த ஒரு நாடு, ரொம்ப இன்னும் உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு நாடு. இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே படி நம்ம எடுத்தோம்னா கூட 22% கடும் வறுமையில் இருந்த மக்களை மீட்டெடுத்து இப்போ 2% நம்ம குறைச்சிருக்கிறோம். நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. மக்கள் ஆஸ்பிரேஷனலா இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லான ராணுவம் இருக்கு, ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஸ்திரத்தன்மை இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவில் எதுவும் நடக்காது, 50 வருஷம் நம்ம அப்படி கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு 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 சேஃப்டி வந்து இங்க கிடைக்குது. ஒரு வேகமா வளரக்கூடிய பொருளாதாரம், உலகத்தோடைய ஒன் ஆஃப் த டாப் 10 ஸ்டாக் மார்க்கெட். இப்போ பாகிஸ்தானோட இது பார்த்தீங்க அப்படின்னா என்னை ட்ரால் பண்ணும்போது பார்த்தீங்களா எங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ பெரிய இதாக வளர்ந்துருச்சுன்ட்டு. பாகிஸ்தானுடைய மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டையும் நீங்கள் ஒரு தராசில் வச்சுட்டு இன்னைக்கு அம்பானி நிறுவனத்தோடைய அந்த ஷேர் மார்க்கெட்டை தூக்கி ஒரு தராசில் வச்சிங்கன்னா அம்பானி நிறுவனம் பாகிஸ்தானோட ஸ்டாக் மார்க்கெட்டோட 2 மடங்கு அதிகம். இதுதான் ஆனால் இந்த முட்டாள்களுக்கு கணிதமோ இல்லை பொது அறிவோ இல்லை ஒரு லாஜிக்கோ ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இவங்க இப்போ ஐரோப்பிய யூனியனை பார்த்துட்டு இப்போ அடுத்தது ஒமானில் போய் நிற்கிறாங்க. எங்கள் கூடயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுங்க, எங்கள் கூடயும். இப்போ ஒமான்கிட்ட இருந்து இவங்க கச்சா எண்ணெய் வாங்கலாம், அதுக்குமே கடனில் தான் வாங்குவாங்க. நாளைக்கு ஒமான் கடனை கொடுத்துட்டு ஐஎம்எஃப்ல லோன் கிடைக்கலன்னா ஒமான் அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது. ஸோ இவங்ககிட்ட யார் போய் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ட்ரம்ப்புக்கு ஷூ தடவி விட்டு ட்ரம்ப் காலகையை பிடிச்சி ட்ரம்ப்போடைய அந்த போர்ட் ஆஃப் பீஸில் ஒரு அடியாளா வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் இவங்க தயாரா இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ இவங்க அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல கையெழுத்து போட்ட பிறகு 2 நாடுகள்ல மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒன்று இந்தோனேஷியா, இன்னொன்று பாகிஸ்தான். உள்ள இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, குறிப்பா காசா மக்களுக்கு எதிராக போறீங்க, ஹமாஸை ஒழிச்சு கட்டுறதுக்கு நீங்க துணை போறீங்க ஒரு இஸ்லாமிய நாடான்னு சொல்லி பெரிய கொந்தளிப்பு இருக்கு. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள் இந்த போராட்டம் கிரவுண்ட் லெவலில் எப்படி போயிட்டு இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பட் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய சோர்சஸ் வந்து அவங்க கடும் கடுப்பில் இருக்கிறாங்க. அதுவும் ஈரானுக்கு எதிராக இவங்க வேலை செஞ்சது அங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை கடும் கோபத்துக்கு ஆளாகி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னொரு நாட்டுகிட்ட போய் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா பாலஸ்தீன் மாதிரியான நாடு கூட, ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு போர் சூழல் இருக்கக்கூடிய நாடு கூட இவங்ககிட்ட போய் FTA எல்லாம் போட மாட்டாங்க. இந்த முட்டாள்களுடைய கனவு முட்டாள்களாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாட்டோடைய ஐடென்டிட்டி, ஒரு இராணுவ தளபதி அவன் சொல்றான், இந்தியா இஸ் அ ஷைனிங் மெர்சிடிஸ், பாகிஸ்தான் இஸ் அ டம்ப் ட்ரக். குப்பலாரி நாங்க, இந்தியா வந்து ஒரு ஹை அண்ட் மெர்சிடிஸ் காரு, மோதனா அவங்களுக்கு தான் சேதாரன்ட்டு. ஸோ ஒரு குப்பலாரி தான் இந்த இடத்துல ஒரு ஃபைட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு போய் நிற்குது அப்படின்னா அந்த குப்பலாரி யாரும் மதிக்க மாட்டாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.